திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு மாட்டை ரெண்டா வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருவண்ணாமலை நந்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நந்தி ஒரு தடவை எழுந்து நின்றுருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முகலாய ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு எல்லா அந்த பயிரும் வைடியும் நகை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு முகலாய அரசர்கள் போயிடுறாங்க. போகும்பொழுது அந்த வழியாக அந்த கோயிலுக்காக ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அப்படி தூக்கிட்டு வராங்க. அந்த தூக்கிட்டு வர மாட்டை பார்த்து இந்த முகலாய மன்னன் வந்து இப்படி மாட்டை தூக்கிட்டு வரீங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் அநியமே தெரியல, அது மாதிரி தான் நம்ம ஏறி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த 5 பேரும் மாடு வந்து சிவனோட வாகனம், அது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம், அதனால தான் அதை நாங்கள் சுமந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த முகலாய மன்னன் சரியான காண்டா, என்னோட கடவுள் உண்மையாகவே இருந்தா இந்த மாட்டை வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாள் எடுத்து அந்த மாடை ரெண்டா வெட்டி போட்டுறான். வெட்டி போட்ட உடனே சிவன் கிட்ட போய் இந்த 5 பேரும் முறையிடுறாங்க. இதுக்கு சிவன் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ்ல சொல்றாரு. இந்த சைடு போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாரு, அவரை கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சிவன் சொல்றாரு. அப்போ ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை பார்த்து இவனா நமக்கு தீர்வு சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு புலி வருது. அந்த புலிகிட்ட இருந்து இந்த 5 பேர்த்தையும் அந்த சின்ன பையன் தான் காப்பாற்றுறான். சின்ன பையனை கூட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு அந்த மாடை பாத்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே ஒன்னாக்கிடுறான். ஒன்னாக்கணும்னே இந்த முகலாய அரசனுக்கு தெரிஞ்சு போயிரு. அங்க வந்தோடனே சாமிக்கு உண்மையா பவர் இருக்கா, அப்ப நான் சொல்றதை செய், அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். ஒரு அண்டை நிறைய கறி எடுத்து வந்து அந்த சிவன் மலை வைக்கிறான். சிவன் மலை வச்ச உடனே அதெல்லாம் பூவா மாறிடுது. இந்த நந்தி எழுந்து நின்னதுன்னா கடவுளுக்கான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகலாய மன்னன் சொல்றான். கொஞ்ச நேரத்திலே அந்த நந்தி எந்திரிச்சு நிற்குது. எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா இடக்கால மடக்கி வடக்கால தான் நந்தி முன் வச்சிருக்கும். ஆனா இந்த சிவன் கோயில்ல வடக்கால மடக்கி இடக்கால தான் முன் வச்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நந்தி எழுந்து நின்னதுன்னு ஒரு கதையே இருக்கு.